சாட்டர்டே மார்னிங் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராகன் ஃப்ரூட் செடி. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ என்னன்னு புரியும். அந்த வீடியோ பார்க்கறது டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மார்னிங் ஒரு 6 o'clock போல் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி எல்லாமே கொஞ்சம் வாடி போய் இருக்குது பூவெல்லாம். இதோட சிறப்பு அம்சமே இதுதான். நைட்டு ஃபுல்லாக நல்லா அழகாக மலர்ந்துட்டு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த பூ எல்லாமே என்ன ஆகும்னா வாடி போயிடும். இதுதான் இதோட சிறப்பு அம்சமே. இப்போ நைட் 8 o'clock போல் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். அதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துருக்கு. இது முழுசாக மலர்ந்து முடிக்க நைட்டு ஒரு 10:30 ஆச்சு. அப்போ 10:30 போல் ஃபுல்லாக மலர்ந்து முடிச்சாதான் இதோட ஃபைனல் ஸ்டேஜ். இந்த பூ பூத்து கரெக்டாக 1 மாதம் கழித்து இந்த பழம் என்ன ஆகும்னா அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டோட ப்ராசஸ்ஸே. இந்த ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. இப்போ தண்ணி இல்லாத இடத்துல இதை நட்டு வச்சா கூட ஈஸியாக வளரும். இதை தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் ஒரு குட்டி செம்பளவுக்கு கொடுத்தாலே போதும். இல்லைன்னா ஒரு குட்டி கப்பு, அவ்வளோதான். இதுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இது நல்லா வெயில் படுற இடத்துல வச்சு வளர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாடி தோட்டத்தில் கூட அழகாக வச்சு வளர்த்துக்கலாம். இது வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதில் இருக்க ஒரு சின்ன தண்டு மட்டும் வெட்டி அதை நட்டு வச்சாலே போதும் வளரும். இல்லைன்னா இதில் இருக்க பழத்துக்குள்ளே இருக்க விதையை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ அதை காட்டணும், அதுக்குள்ளே வச்சு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டால் போதும். அதுலேருந்து கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிக்கும். அதையும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நடவு பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ப்ரெக்னென்ட் லேடி, வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க, ரத்த சோகை, பிளட் சுகர் இருக்கிற பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெனிஃபிட்னு சொல்லிட்டு டாக்டரே சொல்கிறாங்க. இதில் இருக்க நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குது. இதனால தான் இப்போ இந்தியாவில் நிறைய இடங்களில் ட்ராகன் ஃப்ரூட்டை என்ன பண்ணுறாங்கன்னா பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதாங்க ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி கொஞ்சம் என்னால் சொல்ல முடிஞ்ச தகவல். இது இன்னும் நிறைய தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் டச் பண்ண மறந்துடாதீங்க.